அன்புக்கினியவர்களே, இன்றைய நாளிலே திருஅவை நமக்கு கொடுத்திருக்கிற நற்செய்தி லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 25 முதல் 33 முடிய. அதேபோன்று இந்த நற்செய்தியிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடத்துவம் என்றால் என்ன, சீடத்துவத்திற்கு எது முக்கியத்துவம் என்று சொல்லுகின்றார். அதை தான் இன்றைய நற்செய்தியிலும் பார்க்கின்றோம். சீடத்துவத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இனி முதல் வாசகத்திலே சீடத்துவத்திற்கு ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? அடிப்படையே அன்பு என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் அன்பு யாரையும் காயப்படுத்தாது. அன்பு பிறருடைய பொருட்களையோ நபர்களையோ தனக்கென்று ஈர்த்து கொள்ளாது. அன்பு மட்டுமே செய்யும், பிறரை மகிழ்ச்சிப்படுத்தும் என்று சொல்லுகின்றார். அதே போன்று இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது அன்பு என்ற, அதாவது சீடத்துவம் என்ற சொல்லுக்கு இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். எப்படி பின்பற்றுகிறவர்கள்? முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, அரைக்குறையாக அல்லாமல் முழுமையாக பின்பற்றுவது. இதற்கு எடுத்துக்காட்டு ஜிம் எலியட் என்பவர் ஈக்குவதோர் என்ற ஒரு பகுதியிலே, அதாவது ஒரு பழங்குடி மக்கள் வாழுகின்ற ஒரு பகுதியிலே 1950ஆம் ஆண்டு இயேசுனுடைய நற்செய்தியை போதிப்பதற்காக செல்லுகின்றார். அப்போது பலர் அவரிடம் சொல்லுகின்றார்கள், அந்த பழங்குடி மக்கள் மோசமானவர்கள், எளிதாக நமக்கு தீங்கிழைக்கக்கூடியவர்கள், கொலையும் செய்யக்கூடியவர்கள். ஆகவே நீங்கள் அங்கே செல்ல வேண்டாம் என்று அவரை தடுக்கின்றார்கள். ஆனால் அவரும் அவருடைய நண்பர்களும், ஆண்டவர் என்னை அங்கே அழைக்கின்றார், அதன் வழியாக நிச்சயமாக ஆண்டவர் ஏதோ செய்ய இருக்கின்றார் என்று சொல்லி அவர் அங்கே கிளம்புகின்றார். அங்கே செல்லுகின்ற பொழுது அந்த பழங்குடி மக்களை தொடர்பு கொள்ள முற்படுகின்றார். அந்த சூழலிலே அவரும் அவருடைய கூட இருந்த நண்பர்களும் அந்த பழங்குடி மக்களால் கொலை செய்யப்படுகின்றார்கள். அதன் பிறகு என்ன நிகழ்கிறது என்றால், சில காலங்களுக்கு பிறகு அவருடைய மனைவி எலிசபெத் எலியட், அந்த நபர் என்ன செய்கின்றார்? அங்கிருந்து ஓடி ஒளிந்தாரா என்றால் இல்லை. அவரும் அதே பகுதிக்கு செல்லுகின்றார். அந்த பழங்குடி மக்கள் வாழ்ந்த பகுதியிலே அவர்களோடு வாழ முற்படுகின்றார். காரணம், காலம் செல்ல செல்ல அந்த மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனமாற்றம் அடைகின்றார்கள். குறிப்பாக யாரெல்லாம் ஜிம் எலியட் அவர்களை கொலை செய்தார்களோ அவர்களிலும் பலர் மனமாற்றம் அடைகின்றார்கள். ஆக இயேசுவை பின்பற்ற வேண்டுமென்றால் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே தான் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? உனது சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின் செல். அதாவது நம்முடைய பாரத்தை, என்னுடைய பாரத்தை நான் தான் சுமந்து வர வேண்டுமே ஒழிய என்னுடைய பாரத்தை இன்னொருவர் மீது நான் சுமத்துவது என்பது நல்லது அல்ல என்று சொல்லுகின்றார். அதே போன்று அவர் யாரையும் வெறுக்கச் சொல்லவில்லை. உன்னுடைய தந்தையை நீ வெறுத்து விடு, உன்னுடைய தாயை நீ வெறுத்து விடு, அல்லது ஒதுக்கிவிட்டு என்னை பின்பற்று என்று சொல்லவில்லை. மாறாக எனக்கு கொடுக்கின்ற அன்பிலிருந்து குறைவாக கொடு என்று சொல்லுகின்றார். நீ என்னை முன்னிலைப்படுத்து, என்னை முதன்மையாக கருது, அதன் பிறகு மற்றவர்களை நேசி என்று சொல்லுகின்றார். ஆகவே அன்பின் அடித்தளம் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் ஆண்டவரை நேசிக்கின்றோம், அதே அளவு மற்றவர்களை நேசிக்க வேண்டும். ஆனால் கடவுள் முன்னுரிமை பெற்றவராக, முதன்மையானவராக இருக்கின்றார் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகின்றது. அதேபோன்று உனது சிலுவையை தூக்கி சும என்று சொல்லுகின்ற பொழுது, சிலுவை என்ற சொல் நமக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டிலே அல்லது பழங்காலங்களிலே அது ஒருவரை நல்லவனாக கருதுவதில்லை. சிலுவையிலே ஒருவர் தண்டனை தீர்ப்பு பெறுகிறார் என்றால் அவரை they feel that he is humiliated. அவன் ஒரு விதத்திலே தன்னுடைய வாழ்வு அசிங்கப்படுத்தப்பட்டதாக எண்ணுகின்ற ஒரு சூழல். அப்படி சிலுவை என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழல் இருந்தது. அந்த நிலையிலிருந்து மாறி இயேசு என்ன சொல்கிறார்? உன்னுடைய சிலுவையை நீ எடுத்துக்கொண்டு வா என்று சொல்ல வார்த்தை எதை பொருட்படுத்துகிறது என்றால், யூ சரண்டர் டு த காட்ஸ் லவ். நீ உன்னை கடவுளுடைய அன்புக்கு முழுமையாக அர்ப்பணி என்று சொல்லுகின்றார். அதே போன்று இயேசு அங்கிருந்த பலாயிரக்கணக்கான மக்களுக்கு போதித்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அந்த மக்கள் எதை எதிர்நோக்கி வந்தார்கள் என்றால், இயேசுடைய புதுமைகளை எதிர்நோக்கி வந்தார்கள். இயேசு செய்கின்ற அந்த தியாகத்தையோ அல்லது அவர் மரிக்க இருக்கின்றார், மரணத்திற்கு பிறகு மீட்பு உண்டு என்பதையெல்லாம் அவர்கள் எண்ணி வரவில்லை. மாறாக அவர்கள் இயேசுனுடைய புதுமைகளை எதிர்பார்த்து வந்தார். ஆகவே தான் இயேசு என்ன சொல்லுகின்றார்?
கிறிஸ்தவம் என்பது ஏதோ கடமைக்காக என்றல்ல, மாறாக முழுமையான அர்ப்பணம். அதற்கு 2 எடுத்துக்காட்டுகளை கொடுக்கின்றார். ஒன்று, கட்டடம் கட்டுவோர். ஒரு கட்டடத்தை நிறுவுவதற்கு முன்பாக அல்லது கட்டுவதற்கு முன்பாக அதற்குரிய பிளானை வரைய வேண்டும். எவ்வளவு சல்லி தேவைப்படுகிறது, எவ்வளவு மண் தேவைப்படுகிறது, எவ்வளவு சிமெண்ட் தேவைப்படுகிறது, எவ்வளவு கம்பி தேவைப்படுகிறது, எத்தனை ஆட்கள் தேவைப்படுகின்றார்கள், எவ்வளவு இடம் தேவைப்படுகிறது என்பதெல்லாம் அவர்கள் எண்ணி பார்த்து சரியான அளவீடு செய்து அதற்கு பிறகுதான் அவர்கள் வேலை தொடங்கினார்கள் என்றால் சரியாக அந்த வேலை முடிவடையும் என்று சொல்லுகின்றார். அதைப்போன்று ஒரு அரசனை எதிர்த்து இன்னொரு அரசு எழுந்து வருகிறது. அவனுடைய எதிரியாக இருக்கலாம். ஆனால் அந்த எதிரியுடைய வலிமை என்ன, வலிமை என்ன இருக்கிறது, அவனிடம் என்ன இருக்கிறது, போர்ப்படைகள், குதிரைப்படை இருக்கிறதா, யானைப்படை இருக்கிறதா, கலாற்படை இருக்கிறதா என்பதையெல்லாம் அலசி ஆராய்ந்து விட்டு அவனோட போர் செல்ல வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு கொண்ட ஒரு மனிதராக இருக்க வேண்டும். ஆகவே தீர்க்கமான ஒரு முடிவை எடுப்பது. இயேசுவை பின்பற்றப் போகின்றேன் என்றால் நான் தீர்க்கமாக முடிவெடுக்க வேண்டும், அதில் நிலைத்து நிற்க வேண்டும், எடுத்த முடிவில் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதுதான் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தியாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். எதற்காக? அன்பு செலுத்துவதற்காக. ஆனால் அந்த அன்பை, இயேசு கொடுத்த அன்பை நான் மற்றவர்களுக்கு கொடுக்கின்றேனா? அல்லது என்னை நேசிக்கின்றவர்களை அவர்கள் நம்மை துன்பப்படுத்தினாலும் துயரத்திற்குள்ளாக்கினாலும் நிலைத்து நின்று அன்பு செய்கின்றேனா? அல்லது எப்படி இயேசுவை நான் பின்பற்றுகின்றேன்? நான் இயேசுவின் சீடர் என்று எதை வைத்து நான் என்னை மதிப்பிடுகிறேன் என்று சிந்தித்து பார்ப்போம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய மகத்துவமிக்க அன்பை எங்களுக்கு பொழிந்திருக்கின்றீர். அவற்றை நாங்கள் வாழ்நாள் முழுவதும் கொண்டு வாழவும் அதில் நிலைத்து நிற்கவும் வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.